குஜராத்தில் கட்ச் மாவட்டத்தில் பண்டோரா பகுதியில் இருக்கிற லிக்னைட் சுரங்கத்தில் மிகப்பெரிய ஸ்னேக் ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சுமார் 20 வருஷங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போதான் இது உலக வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரூர்கி சிட்டியில் IIT கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர் சுனில் பாஜ்பாய் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கூட 2005 நிலக்கரி சுரங்கத்தில் சில எலும்பு துண்டு தொல்லுயிர் படிமங்களை கண்டுபிடிச்சாரு. ஒரு விலங்கோட 27 முதுகெலும்புகள் அடங்கிய தொடரா இருந்தது. இந்த அளவை வச்சு பார்க்கும்போது இந்த விலங்கு சுமார் 50 அடி நீளம் உள்ளதா, அதாவது கிட்டத்தட்ட 5 மாடி கட்டிடத்தோட ஹைட்ல இருந்திருக்கணும்னு கணிச்சாரு. இந்த முதுகெலும்பு தொடர் ஒரு முதலையோடதுன்னு சுனில் பாஜ்பாய் கணிச்சு வச்சிருந்தாரு. 2022 டாக்டர் டேபாஜித் தத்தா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இதை மறு ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாரு. இது முதலை இனத்தை சேர்ந்ததில்ல, ஒரு வகை பாம்பு இனத்தை சேர்ந்ததுன்னு அறிவிச்சாரு. சுமார் 50 அடி நீளம் கொண்ட இந்த பாம்பு 4.5 கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருக்கலாம்னு அறிவிச்சாரு. இதையடுத்து இதுக்கு வாசுகி இண்டிகஸ் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. புராணங்கள்ல வரக்கூடிய சிவபெருமான் கழுத்துல இருக்கிற வாசுகி பாம்பின் பெயரால இது அழைக்கப்படுது. இந்த பாம்பு 2009 நார்த் கொலம்பியால கண்டுபிடிக்கப்பட்ட டிட்டனோபோவா என்ற பாம்பினத்தை சேர்ந்ததுன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த வகை பாம்புகள் மலைப்பாம்பு மற்றும் அனகொண்டா வகையை சேர்ந்ததுனோ விஷத்தன்மை இல்லாதது அப்படின்னு சொன்னாங்க. கொலம்பியால கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு 13 மீட்டர் நீளமுடையது. ஆனா வாசுகி இண்டிகா 15 மீட்டர் நீளமும் 1000 கிலோவுக்கு மேல் எடை கொண்டதாகவும் இருந்தது. அதனால இந்த பாம்பு தான் உலகின் நீளமான பாம்புன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இந்த பாம்போட தலைப்பகுதி எலும்புகள் கிடைக்கல. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல இருந்தே இந்த பாம்பு வாழ்ந்திருக்கணும். கண்டங்களோட மோதல் காரணமா சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பே இதுவை முற்றிலுமா அழிஞ்சிருக்கணும்னு சொல்லப்படுது.